தங்கச்சி பல்லவி பின்னாடி கூடி வாங்க பாஸ்டர், ஒரு டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆராதனை சத்தம் கேட்கும் பொழுதே ஒரு ஈர்ப்பு, எப்படியாவது உள்ளே உடனே வரணும் அப்படின்னு என்னது, அந்த தேவ பிரசன்னம் நம்மளை ஈர்க்குது. அதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னது போல் பல வருஷங்களுக்கு முன்பதாக வந்து சுவிசேஷ கூட்டங்களில் மற்ற ஆராதனை நேரங்களில் வந்து உங்களோட ஊழியம் செய்திருக்கிறேன். இப்போது ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதிக்கு வரவே முடியலை. காரணம், நாங்கள் யூகேயில் இப்போ குடும்பமாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அங்கே இருக்கிறதுனால இங்கே வரும்பொழுது, லீவுக்காக வரும்பொழுது எங்களால் நிறைய பிரயாணங்கள் செய்ய முடியல. ஆசை இருக்குது, பாஸ்டர் நினைப்பேன், ஊழியங்களை நினைப்பேன், உங்களையெல்லாம் நினைப்பேன். உண்மையிலே அப்படி நினைவுக்கு வரும்பொழுது உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அன்போடு கூட என்னையும் அழைத்து அறிவிப்பெல்லாம் கொடுத்து சபையில் கொடுத்து இந்த நாளிலும் இந்த முதல் ஆராதனையில் ஊழியம் செய்ய கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய ஊழியர் ஒரு தகப்பனுடைய இருதயம் கொண்ட பாஸ்டர் அவர்களும் ஒரு ஊழிய இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாம், பாஸ்டரோட பிள்ளைங்க, மற்ற உதவி ஊழியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு மாதத்தில் முதல் சண்டே, ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பந்தியில் நாம் பங்கெடுக்கிறதற்கு முன்பதாக வார்த்தையில் இருந்து சில காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்தே உங்களோடு கூட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை பேச விரும்புகிறேன். பாஸ்டர் அருமையான பாடலில் பாடினாங்க, சியோனே நீ திரும்ப கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய் அப்படின்ற வார்த்தையை சொல்லி 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 பாடிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ நீங்களும் வீட்டுக்கு போகும்போதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் மறுபடியும் சொல்லணும், நாங்கள் மறுபடியும் கட்டப்படுவோம், மறுபடியும் கட்டப்படுவோம், எங்களுடைய குடும்பம் கட்டப்படும், எங்களுடைய ஊழிய காரியங்கள் கட்டப்படும், எங்களுடைய பிள்ளையின் காரியங்கள் என்ன செய்யப்படும், மறுபடியும் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இன்னும் கொஞ்சம் வால்யூம் வச்சுட்டிங்கன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நான் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். பாஸ்டர் பேசும்போது நல்லா அவங்களோட அந்த பேஸ் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அருமையாக வரும். விஸ்லிங் வருதோ, லைட்டாக கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, சகரியா 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சகரியா 4 வசனம் 6 முதல் 10 எடுத்து வைத்து கொள்ளுங்கள். என்னை உற்சாகப்படுத்தின சப ஊழியத்திற்கு ஒரு போதகராய் உற்சாகப்படுத்தின சில தேவ மனிதர்களில் ஒருத்தர் நம்முடைய பாஸ்டர் எனக்காக பாரப்பட்டு இதே இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், நான் எழுத்து ஊழியத்தில் இருப்பேன், பல காரியங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிட்டும் இருந்தேன். அப்படிப்பட்ட நாட்களில் என்னை பாஸ்டர் நீங்கள் ஒரு ஊழியத்தை துவங்கணும், உங்கள் மூலமாக ஒரு சபை கட்டப்படணும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அது இங்கே இல்லை, எங்கேயோ ஒரு பிரதேசத்தில் கொண்டு போய் கர்த்தர் உடைந்து போன ஒரு சபையை மறுபடியும் கட்டுறதுக்கு தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். சில சாட்சிகளை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு சின்ன ஜெபந்தான், பாரத்தோடு உண்மையான நோக்கத்தோடு நம்முடைய ஜெபங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கான பதிலை கர்த்தர் சரியான காலகட்டங்களில் ஏதோ ஒரு கான்டினென்ட்டில் ஒரு கண்டத்தில் கூட என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறத பார்க்க முடியுது. பாஸ்டர் கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரங்களும் நோக்கங்களும் எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறணுன்ற ஒரு ஆதங்கம், ஒரு பெரிய பாரத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழியங்களை செய்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சகரியா 4வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா, வசனம் 6 முதல் 10 வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது 14 அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான தீர்க்க தரிசன புஸ்தகம். இதில் ஒரு தரிசனத்தை குறித்த அந்த ஒரு தரிசனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை தான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல
பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியில் பல காரியங்களை நீங்கள் கையெடுத்து செஞ்சுருக்கலாம், பல காரியங்களை நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கலாம். அது நிறைவேறாமல் நீங்கள் வாய்க்காமல் ஒருவேளை கஷ்டப்பட்டு அதைரியப்பட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதைத்தான் பாடலாய் பாடிட்டு இருந்தோம் இந்த காலை ஆராதனையில். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு பாடினவர் பார்த்தீங்களா? ஆகவே என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்கிறான்னா, சேனைகளின் கர்த்தர். வேதத்தில் சில இடங்களில் சேனைகளின் கர்த்தர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய பராக்கிரமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வேத பகுதியில் 2 முறை சேனைகளின் கர்த்தர்னு வருது. வாசிக்கிறேன், கவனிங்களேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆண்களும் சேர்ந்து 10வது வசனத்தை வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சரி, ஒரு 4 வசனங்களை சேர்த்து வாசித்தோம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இதில் ஒரு 3 பிரதானமான காரியங்களை தான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக இருக்கும், அநேகருக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோன்ற இடத்திற்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. எத்தனை வருஷம் சிறைப்பட்டு போனாங்க? 70 வருஷம். அங்கே போகும்போது இந்த அந்நிய ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தேசத்திலிருந்து ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போகிறாங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு நிலங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருவாங்க, உடச்சி நொறுக்கி ஒன்றுமில்லாமல் போட்டுட்டு அவங்களுடைய விவசாயங்கள்லாம் பாழாக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க இங்கே வந்து குடி வந்து காரியங்களை செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீய எண்ணங்களோடு அப்படி செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது தேவாலயத்தை உடைத்து நொறுக்கி சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான தேவாலயம், சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்ட 7 வருஷம் செலவிட்டு கட்டியிருக்கிறார். எத்தனை வருஷம்? 7 வருஷம். பார்த்து 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 அவருடைய மூலைகள் நான் வந்து பார்த்தேன், சபையில் இங்கே வந்து பார்த்தேன், மேலே பார்த்தேன், அந்த சைடு வால்லாம் பார்த்தேன், வால்பேப்பர்ஸை பார்த்தேன், ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து பாஸ் செஞ்சுருக்கிறாங்களே, லைட்டிங்ஸை பார்த்தேன். அன்றைக்கு 7 வருஷங்கள் சாலமோன் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட, முதல் ஆலயத்தை கட்ட பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறார். அப்படி கட்டப்பட்ட ஆலயம்தான் முதலாவது ஆலயம். இந்த நேபுகாத் நேச்சார் என்ன செஞ்சிட்டா, வந்து ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது ஆலயத்தை நொறுக்கி உள்ளே இருக்கக்கூடிய தங்கம் பொன் வெள்ளி போன்ற தட்டுமுட்டுகள், ஆலயத்திற்கு சொந்தமான உடைமைகள், ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சொந்தமான சில உடைமைகள்லாம் இருக்கும், விலையேறப்பெற்றதாக இருக்கும். அது ஆலய ஆராதனைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், அவங்களுடைய காரியங்களுக்கு அவசியமானதாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் திருட்டளவாய் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போகும்பொழுது ஜனங்களும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது தான் தானியேல் அவரோடைய மற்ற அசரியா மீசாவேல் போன்ற அந்த தேவ மனிதர்களும் அவங்களும் போகிறத பார்க்குறோம். எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னபடியே அவர்களை மறுபடியும் என்ன செய்கிறார், கொண்டு வர்றார். அவங்களுடைய சொந்த தேசத்திற்கு வரும் பொழுது அவங்க சில எல்லா காரியங்களையும் மறுபடியும் கட்டணும். என்ன செய்யணும்? திரும்ப கட்டணும். அது சாதாரண விஷயம் இல்லை. உடைக்கப்பட்ட வீடு, பாழாக்கப்பட்ட நிலங்கள், சிதறப்பட்ட தேவாலயம் என்று எங்கு பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குது. அவங்க வந்து தேசத்தை பார்த்து அழுகிறாங்க, முறையிடுறாங்க. ஆண்டவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து
அடிமட்டத்திலேருந்து மறுபடியும் காரியங்களை நீங்கள் மறுபடியும் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனாலும் கவலைப்படாதீங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் உங்களோடு இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கை கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன செய்கிறேன்? மறுபடியும் இதை எல்லாவற்றையும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, ஒரு ஷேப்புக்கு, ஒரு அருமையான வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் கை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவங்க உற்சாகப்படுறாங்க. ஸ்தோத்திரம், ஆமென். இந்த உலகத்திலேயே மறுபடியும் கட்டுவதற்கு நமக்கு துணை நிற்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இருப்பாரையானால் அது நம்முடைய தெய்வம் தான். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நமக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுபடியும் கட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், 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 எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த நாட்களில் சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கும் உயிர் பெற்று நமக்கு மறுபடியும் என்ன செய்து இந்த வார்த்தைகள் வருகிறது. சரின்னு சொல்லி ஆலயத்தை கட்டும் பொழுது சும்மா விட்டுருவாங்களா? பக்கத்தில் உள்ள ஆட்கள் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதை கெடுக்கிறதற்கு பிசாசு சில ஆட்களை என்ன செய்வான்? ஏவி விடுவான். ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டு பாருங்கள், இத்தனை ஆண்டுகள் அனுபவம் உள்ள நம்முடைய போதகர்கிட்ட கேட்டு பாருங்கள், எத்தனை ஊழியங்கள் கிறிஸ்துமஸ்க்கு இத்தனை மாதத்துக்கு முன்பதாகவே திட்டங்கள் தீட்டுறாங்களேன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் நினச்சேன் எங்களுடைய யூகேயில் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் யோசிப்போம், அதை டைப் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோன்னு யோசித்தா பாஸ்டர் இன்னும் அட்வான்ஸாக எத்தனையோ மாதங்கள் முன்பாக ஆகஸ்ட்லேயே அதை என்ன செய்கிறாங்க? பிளான் பண்ணி காரியங்களை செய்கிறாங்க. எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்யும் பொழுது பிசாசானவன் சில தடைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக கொண்டு வருவான்னு சொல்ல மாட்டேன், சில வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நாட்களில் இவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது சமாரியர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியது யார்? நெய்பர்ஸ், உடன் பக்கத்தில் குடியிருக்கக்கூடியவங்க யார்? சமாரியர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. நம்முடைய நற்காரியங்களை ஸ்டாப் பண்ண பிசாசு சமாரியர்கள் போன்ற சில ஆட்களை ஏவி விடுவான். ஏவி விட்டு எப்படியாவது நிறுத்திடுவோம், இவங்க போகிற வேகத்தை பார்த்தா ரொம்ப வேகமாக மேலே போயிடுவாங்க போல் இருக்குதே, ரொம்ப வேகமாக இவங்க ஆக்கப்பூர்வமாக ப்ரொடக்டிவாக இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெர்சியர்கள் சமாரியர்கள் இவங்களை ஏவி விட்டு இவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட விடாத, நிறுத்து அப்படின்றான். ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே ரொம்ப வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எப்பா அன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருந்தோம், என்ன இப்போ 70 வருஷம் கழித்து வந்துட்டோம், நீங்களாம் இப்போ தான் வந்த ஆட்கள், இப்போ தான் காரியங்களை செஞ்சிட்ருக்கிறீங்க. நாங்கள் பார்த்த தேவாலயத்திற்கும் இன்றைக்கி செருபாபேல், சகரியா, யோசுவா நீங்கள்லாம் செய்யக்கூடிய காரியத்தை, இந்த பிந்தின தலைமுறை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப அப்பீலிங்காக இல்லை. நீங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறீங்கன்னு இல்லை, அஸ்திவாரம் தான் வந்திருக்குது. அஸ்திவாரம் வந்த உடனே பேச்சுக்கள்லாம் வித்தியாசமாக மாறிடுச்சு. இந்த வயதில் முதியவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கட்ட போகிறது எப்படி முடிக்க போகிறீங்களோ, என்னமாய் செய்ய போகிறீங்களோ, சரியானபடி செய்வீங்களா, இப்படி பல கேள்விகள் எடுத்த உடனே அவங்க எல்லாரும் சோர்ந்து போய் ஆலய கட்டுமான பணி நின்றுச்சு. சில நேரத்தில் சோர்வுகள் நிமித்தமாக, சில நபர்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அதைரியத்தின் நிமித்தமாக என்ன செய்வோம்? சில வேலைகளை நிறுத்தி போட்டுருவோம். எப்பா போதும், இதெல்லாம் செஞ்சதெல்லாம் போதும், நம்முடைய முழு முயற்சி, நம்முடைய முழு பலத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் எல்லாவற்றையும் செலவழித்து டைமு நைட் அண்ட் டே இதையே யோசித்து செய்கிறோம், ஆனால் இந்த ஆட்கள் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சோர்வு வந்துடும் பாருங்கள், இதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விரக்தியில் சொல்லிடுவோம். அன்னைக்கு அப்படி செருபாபேல் நிறுத்திட்டார். எத்தனை ஆண்டுகள் ஆனதுன்னு தெரியுமா? நிறுத்தப்பட்ட வேலை தாமதமாயிடுச்சு. எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா 17 வருஷம். எத்தனை வருஷம் நின்று போயிடுச்சு வேலை? 17 வருஷம். இங்கிலீஷில் சொல்லுவோம் மோர் தென் அ டெக்கேட், ஆல்மோஸ்ட் 2 decades. ஒரு காரியத்தை ரொம்ப தள்ளி போட்டால் மறுபடியும் அதை செய்வதற்கு துவங்குவதற்கு மனசே வராது. ஏன்னா நம்ம நினச்சிடும் அவ்வளோதான், இதுதான் முடிஞ்சது, இன்னும் போய் இதுக்கு உயிர் பெற்று வந்து இதை மறுபடியும் கல்லை கொண்டு வா, சாந்தை கொண்டு வா, சிமெண்ட்டை கொண்டு வா, செங்கலை கொண்டு வா அப்படின்னு யார் கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஆகாயின் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புறார். எழுப்பிட்டு அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். ஆகாய் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் 2 அதிகாரம் தாங்க.
2 அதிகாரம் தான், முத்து முத்தா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த வசனங்களாம் வாசித்தீங்கன்னா உங்களை அப்படியே உங்களுக்கு எழுதப்பட்டது போலவே இருக்கும். அவ்வளோ அழகாக தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கிறார். அந்த 2 அதிகாரத்தை எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. சகரியாவுக்கு முந்தின புஸ்தகம் தான் ஆகாய், 2-3 பக்கங்கள் தான் இருக்கு. அந்த 9வது வசனத்தில் ஆகாய் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அதனால் நீங்கள் கெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, மரங்களை கொண்டு வாங்க, கல்லுகளை கொண்டு வாங்க, நீங்கள் எல்லாம் முயற்சி எடுங்க, ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களுக்காக ஊழியங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட ஜனங்களை கூட்டி கொண்டு வாங்க, இந்த ஊழியத்திற்காக என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லும் பொழுது நீங்களும் உங்கள் கைகளை என்ன செய்யணும், கொடுக்கணும். எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும். கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பெரிய மகிமையை பார்க்கணும். இதை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறிப்பு ஞாபகத்துக்கு வந்தது. ஆல் த லேட்டர் திங்ஸ் வில் ஹாவ் கிரேட்டர் க்ளோரி. எவைகளெல்லாம் பிந்தின காரியங்களாய் நடக்கிறதோ, பிந்தின காரியங்கள், தாமதித்த காரியங்களுக்கு ஒரு தனித்துவமான மகிமையை கர்த்தர் தருவார். நல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 17 வருஷம் பிந்தி போனாலும் கவலைப்படாதீங்க. பிந்தின தாமதித்த காரியங்களுக்கு கர்த்தர் தனித்துவமான ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டத்தோடு கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், தாமதித்து கொண்டே போதேன்னு வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். தாமதமாய் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு தனித்துவமான மகிமை தருகிறேன் என்று அன்றைக்கு ஆகாய் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் அது சத்தியம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வோடு வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பயப்படாத. லேட்டர் திங்ஸ் வில் ஹேவ் கிரேட்டர் க்ளோரி. ஆமாம், முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ருசி அதிகமாக இருந்தது. வேலைக்காரர்களுக்கு தவிர மற்ற யாருக்குமே தெரியாதான் அந்த பிந்தின ரசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் மகிமையை பார்ப்பாங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தக்கூடிய மகிமையை பார்ப்பாங்க, ஆனால் எங்கேருந்து வருன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவர்? நல்லா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அப்படி ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை யார்? ஆமாம், இவ்வளவு முயற்சி எடுத்து காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நேராக ஒரு அக்னி புலம்பை போல ஒரு வார்த்தை வருகிறது. எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், உங்களை அற்பமாய் நினைக்கக்கூடிய இந்த ஊட்டி பகுதியிலே, நீங்கள் குடியிருக்கக்கூடிய தெருக்களிலே அற்பமாய் நினைக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஜனத்தார நிமித்தம் தள்ளி வைக்கப்பட்டு, உறவுகள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டு, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை, முக்கியமான காரியங்களுக்கு நம்மளை இன்வைட் பண்ண மாட்டாங்க. காரணம், நீ கிறிஸ்துவுக்குள்ளே சேர்ந்துட்டேன், இயேசுக்காரராக மாறிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அற்பமான துவக்கங்களை யார் அசட்டை பண்ணலாம்? ஸ்தோத்திரம். செருபாபேலின் தூக்கு நூலின் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நோக்கமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த சகரியா 4:10. ஆகவே முதல் குறிப்பு, உங்களோடு கூட துவக்கங்களை குறித்து பேச விரும்புகிறேன். எப்படிப்பட்ட துவக்கங்கள் சொல்லி சில துவக்கங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அதான் முதல் குறிப்பு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு பின்னணியை சொல்லி தீர்க்க தரிசனத்தின் பின்னணியை உங்களுக்கு விளக்கி சொன்னேன். அந்நாட்களில் இந்த காரியங்களை துவக்க பெர்ஷிய ராஜா தரியுவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஏன்னா யார் இருக்கிறார்ன்றது முக்கியம். ஆட்சி பீடத்தில் யார் அந்நாட்களில் இருக்கிறார்கள் என்பது முக்கியம். ஏன்னா அவங்க தான் நிறைய சாங்ஷன் பண்ணணும், காரியங்களை என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும், இதை செய் அதை செய்யின்னு சொல்லிட்டு. தரியு யாருன்னு கேட்டிங்கன்னா, கோரேசனுடைய அப்பா. கோரேசும் தரியுவும் ஆண்டவர் அவங்களுடைய இருதயங்களை ஏவி எழுப்புகிறதை பார்க்கிறோம். சில காலங்கள் தாமதித்து ஃப்ரோஸ் ஆகி அதை அப்படியே நின்று போய் உறைந்து போய் இருக்கக்கூடிய காரியங்களை மறுபடியும் துவக்குவதற்கு ஆட்களை, சரியான ஆட்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதரவாய் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். துவக்கங்கள் அற்பமாய் இருந்தாலும்
நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அற்புதமான ஒரு முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யோபு 8வது அதிகாரம் வசனம் 7 உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு எல்லாம் உடைந்து சிதைந்து அப்படியே உட்கார்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் 4 நண்பர்கள் வர்றாங்க. நல்ல விஷயத்துக்காக வந்தாங்க. 4 பேரும் இன்னும் உடைச்சி நொறுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான். 4 பேரும் வார்த்தைகள் பேசுகிறத பார்த்தா அப்படியே உள்ளமெல்லாம் நொறுங்குது. நீ பாவம் செஞ்சிருப்ப, நீ துரோகம் பண்ணியிருப்ப, உங்களுடைய காரியங்கள் இப்படிலாம் இருந்திருக்கிறதுனால தான் எல்லாமே இழந்து போயிருக்கிறேன்னு அப்படி போட்டு நொறுக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துலையும் ஒரு சூகியனாகிய பில்தாதுன்னு நினைக்கிறேன், அவருடைய வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கைகளை உயர்த்தி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் அற்புதமான தேவனாகையால் அவ்வளவு நொறுக்கப்பட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில் தெருவில் இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை அவருக்கு வருது. உம்முடைய துவக்கம் ரொம்ப அற்பமாக இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், முடிவை குறித்து யோசிச்சு பாருங்க யோபுவே, உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்கிறார். சாலமோன் ராஜா எழுதும் பொழுது, அவருடைய பிந்திய நாட்களில் எழுதும் பொழுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் சொல்லுவார். சாலமோனுக்கு எது பெருசாக தெரிஞ்சதுன்னா முடிவு பெருசாக தெரிஞ்சது. ஆனால் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு முடிவல்ல, துவக்கமே முக்கியன்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு அவருடைய ஞானத்தில், அவருடைய அனுபவத்தில் தெரிஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு தான் பெருசாக பார்த்தார். ஆனால் அகில உலகத்தையும் படைத்த அப்பா சொல்கிறாரு, அப்பா இன்னைக்கு நீ ஆராதனைக்கு வந்திருக்க, அம்மா மகளே இன்னைக்கு நீ ஆராதனைக்கு வந்திருக்கிற. சாலமோன் அப்படி சொன்னாலும் அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் எனக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா துவக்கமே முக்கியன்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட துவக்கம்னா, ஸ்மால் பிகினிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் காட். சின்ன துவக்கங்கள் எனக்கு ரொம்ப முக்கியன்றார். அல்லேலூயா. மற்றவங்களை போல ரொம்ப பிரம்மாண்டமான துவக்கமாக இல்லாட்டினாலும் சின்ன சின்ன துவக்கங்கள் நீங்கள் வச்சுருந்தாலும், இன்றைக்கி சின்ன சின்ன காரியங்களை துவங்கி இருந்தாலும், அந்த சின்ன துவக்கங்கள் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பாவுடைய கவனத்தை என்ன செய்யுது? சின்ன துவக்கங்கள் ஈர்க்குது. சில நேரத்தில் பாருங்களேன், சில காரியத்தை செஞ்சுட்டு அப்ரிசியேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஊழியர்கள் எங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் கண்டிப்பாக, நாங்களும் மனிதர்கள் தானே, இல்லை நாங்களும் யார் தான்? மனிதர்கள் தானே. ஒரு முறை அருமையான ஒரு பாடலை எங்களுடைய சபையில் ஆராதனை பாடினேன். அவ்வளோ அழகாக மெருகூற்றி அப்படி இப்படி பாடிட்டு வந்தேன். அன்னைக்கு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்தல சபையில் முடிச்சுட்டு வந்தப்போ நான் எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மளை என்ன செய்வாங்க, இந்த பாடலை பாடினதுக்கு பாராட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. யாருமே பாராட்டலை. அன்னைக்கு பார்த்து என் மனைவி கூட ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ அன்னைக்கு நல்லா பாடினீங்கன்னு என்ன செய்யலை, மனைவி கூட ஒரு வார்த்தை சொல்லலை. என் எண்ணத்தில் ஓடிட்டே இருக்குது, இவ்வளவு சொல்லுவாங்களா, ஏதாவது நல்ல காரியங்களை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி என்னுடைய மைண்டில் ஓடிட்டுருக்குது. அவ்வளோ அழகாக பாடியிருக்கேன், ஒரு வார்த்தையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு வரேன். என்னுடைய மகனுக்கு அப்போது வயது 3 வயதோ 3.5 வயதோன்னு நினைக்கிறேன். ஜெரமிக்கு 3 வயதோ 3.5 வயதோ. எல்லாம் அப்படியே சோர்வில் காரியங்களை செஞ்சிட்ருக்கிறேன். அவன் திடீர்னு என்கிட்ட வந்தான், டேடி இன்றைக்கி ரொம்ப அழகாக பாடினீங்கன்னா. எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சோத்திரம். அந்த வேர்டு என்ன ஆச்சுன்னா, இட் மேட் மை டே. அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யுதுன்னா, அந்த நாளுக்கான செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளை வாய் வழியாக என்ன செய்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்குறார் பாருங்க. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், எப்போ அந்த உலகத்தில் அந்த வார்த்தையை கேட்டவுடனே என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம பெற்ற பிள்ளையின் மூலமாக சில நேரங்களில் உற்சாகம் வருகிறது இல்லை, ஆண்டவர் ஆட்கள் என்ன செய்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். சின்ன துவக்கங்கள் மற்றவங்க பாராட்டினாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இங்கே எழுதி வச்சுட்டார், அற்பமான துவக்கங்கள் எனக்கு முக்கியன்றார். அல்லேலூயா. இந்த அற்பமான துவக்கங்கள் எப்படி மாறுனா, ஒரு நாள் அசாதாரணமாய் மாறும் இல்லை, ரொம்ப பெரிய அசாதாரணமாய் மாறும். வேல்ஸ் தேசத்தில்
1904 வருஷம். எந்த வருஷம்? 1904 வருஷத்தில் இவான் ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு தேவ மனுஷர் ஒரு சின்ன கிராமத்தில் குடியிருந்தார். ஸ்வான்சின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு நான் போயிருக்கேன், அந்த தேவாலயத்துக்கெலாம் போயிருக்கேன். ஏன்னா நான் அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி நிறையா படிக்க ஆசைப்படுவேன். ஒவ்வொன்றா வாஸ்து தெரிந்து கொள்வேன். ஏன்னா ஊழியத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்றதுனால. 1904 வருஷம் லகூர் அப்படின்னு ஒரு கிராமம். இன்றைக்கும் அந்த கிராமத்துக்கு நான் சமீப நாட்களில் போயிருக்கேன். அது நல்ல வில்லேஜ் தான், ரொம்ப நல்ல வில்லேஜ். ஆமாம், நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சகல வசதிகளும் இருக்குது கர்த்தருடைய கிருபையினால். ஆனால் அந்த பகுதி இன்றைக்கும் ஒரு வில்லேஜ் தான். அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜில் இருந்து நிலக்கரி சுரங்கம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே? இந்த நிலக்கரியெலாம் தோண்டி எடுக்கக்கூடிய சுரங்கத்தில் அந்த 1904 வருஷத்தில் அநேகர் ஒர்க் பண்ணி இந்த நிலக்கரிகளை எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி மற்ற தேசங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி வேலை செய்து கொண்டிருந்த ஒருத்தர், அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் வந்ததுன்னா, ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒரு சின்ன காரியமாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு துவக்கத்தை பண்ணார். சண்டே ஸ்கூல் நடத்தினார். பிஸ்கா சேப்பல் அப்படின்ற சேப்பலில் ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வருது. என்ன ஆர்வம் வருதுன்னா, அவங்க மோரியா சேப்பலில் சேர்ந்தவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சேப்பலில் போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார், சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்ருக்கிறார். ஒரு அற்பமான ஆரம்பம்தான். ஆனால் அப்படி இருக்கிற சமயத்தில் மோரியா சேப்பலுக்கு அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை முடிச்சுட்டு இங்கே ஆராதனையில் பங்கெடுப்பார். அப்புறம் வேலைக்கு போவார், குடும்பத்தில் ஹெல்ப் பண்ணுவார். 14 பிள்ளைங்களா? அவங்க குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க? 14 பிள்ளைங்க. எப்படி வளர்த்தாங்களோ அந்த நாட்களில், என்ன மாதிரி காரியங்கள் நடந்ததோ பாவம். அந்த தாயும் தகப்பனும் அத்தனை பிள்ளைங்களை வச்சு பொறுப்பெடுத்து நடத்தியிருக்கிறாங்க. அப்படி மோரியா சேப்பலில் அவர் ஆராதிக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு சின்ன ஆவிக்குரிய தாகம் வருகிறது. என்ன தாகம் வருதுன்னா, 1904 வருஷம் அக்டோபர் 31 ரொம்ப முக்கியமான தேதி. நம்ம ஊரில் அக்டோபர் 31 ரொம்ப பெருசாக நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். மேலை நாடுகளில் அக்டோபர் 31 ஹாலோவின் டே அப்படின்னு ஒரு டே கொண்டாடுறாங்க. அதையெல்லாம் இருட்டை குறித்து அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த பிசாசின் காரியங்களை குறித்து என்ன செய்வாங்க, அவங்க செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க கூட அந்த விச் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கெலாம் ஒரு முறை வந்திருக்கிறாங்க. கதவை தட்டுவாங்க. தட்டி அந்த பிசாசு மாதிரிலாம் வேடம் போட்டு வருவாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இன்றைக்கும் அந்த காரியம் நடந்துட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் தெரிந்து கொண்டு அக்டோபர் 31 ஒரு 17 வாலிபர்களை கூப்பிட்டார். இன்றைக்கி வாங்க நம்முடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல கூடி இருந்து ஜெபிக்க போகிறோன்னு ஒரு அழைப்பு கொடுத்தார், என்கரேஜ் பண்ணார். ஒரு 17 பேர் வந்தாங்க அந்த 31 ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த மேலை நாடுகளெல்லாம் இந்த இருளின் காரியங்களை மேன்மைப்படுத்தி அதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, லைட்டை குறித்து நம்ம பேசுவோம், லைட்டை குறித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய பிரதேசத்தில் வெளிச்சம் வேணும், மெய்யான வெளிச்சம் வேணும்னு சொல்லிட்டு 17 வாலிபர்களை கூப்பிட்டு வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார். இரவில் அவங்க பண்ண ஜெபம் ரொம்ப சிம்பிளான ஜெப குறிப்புங்க. நீங்கள் கேட்டால் ரொம்ப சாதாரணமான ஜெப குறிப்பாக இருக்கும். பிதாவே, ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்கள் மேல் ஊற்றி அருளும். இதுதான் முதல் ஜெப குறிப்பு. 2வது ஜெப குறிப்பு, இன்னும் அதிகமாய் ஊற்றி அருளும். 3வது ஜெப குறிப்பு, மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வே, இன்னும் அதிகமாய் ஆவியானவர் எங்கள் மேலே ஊற்றுன்னு சொல்லிட்டு அந்த அக்டோபர் 31 17 பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இரவில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அப்படியே டைம் போகுது. 10 மணியாவது, 11 மணியாவது, 12 மணியாவது, 1 மணியாவது. அழுகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பாடல் பாடுறாங்க, ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 6 மணி வரைக்கும் மோரியா சேப்பலில் 17 பேரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கோல் மைனில் வேலை செஞ்சுட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நிலக்கரி சுரங்கத்தில் வேலையை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லாரும் அந்த வழியாக நடந்து வர்றவங்க, என்னமோ சத்தம் கேட்குதே, யாரோ சேப்பலில் யாரையும் பூட்டி வச்சுட்டாங்களோ, அழுகையின் சத்தம் கேட்குது, ஏதோ கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்தா 17 வாலிபர்கள் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க மணிக்கணக்காக. அதுதான் எழுப்புதலின் ஆரம்பமாக இருந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த வேல்ஸ் தேசத்தை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்திருக்கிறார். அந்த பிரதேசத்திலிருந்து எழுப்புதல் வெடித்து கிளம்பி அகில உலகமெங்கும் மிஷனரிகள் புறப்பட்டு போனாங்க. அந்த அவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது ஒரு அற்பமான துவக்கம். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த ஒரு ஆரம்பத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற முடியாது. ஆவிக்குரிய துவக்கங்கள் ஒரு சாதாரணமான அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் அந்த ஆரம்பத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய சரித்திரத்தையே வச்சிருக்கிறார் பாருங்க. பின் நாட்களில் இன்னைக்கு நம்ம 2025 அன்னைக்கு நடந்த காரியத்தை பேசுகிறோன்னா அதுக்கு என்ன அடிப்படையாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன துவக்கம், ஸ்மால் பிகினிங். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆரம்பங்கள் சின்ன துவக்கமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கான திட்டங்களை, பிள்ளைகளுக்கான திட்டங்களை, பிரதானமான காரியங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, அற்பமான துவக்கங்கள் இருக்குது, அதே நேரத்தில் நிறுத்தப்பட்ட துவக்கங்கள் இருக்குது. சிலர் ஆரம்பித்து சில துவக்கங்களை என்ன செஞ்சுருப்பீங்க? நிறுத்தியிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப சோர்வு வந்திருக்கும், இல்லை ஏற்ற உதவிகள் கிடைக்காம இருந்திருக்கும், சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ என்ன செஞ்சுருப்பீங்க? சில துவக்கங்களை நிறுத்தியிருப்பீங்க. நான் உங்களுக்காய் சொல்லக்கூடிய காரியம், எந்த ஒரு காரியத்தையும் துவக்கும் பொழுது அவரை முன்னிறுத்தி துவக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் யாரு? ஒமேகா. மறுபடியும் சொல்லுவோம், அவர் யார்? அவரே அல்பா, அவரே ஒமேகா என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். நானே துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் சொன்ன நம்முடைய தெய்வத்தை முன்வைத்து என்ன செய்யணும்? எந்த ஒரு காரியத்தையும் துவங்கணும். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் துவங்குறதுக்கு முன்பதாக ஆண்டவர் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாரா அப்படின்றத என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். கர்த்தாவே உம்முடைய கரம் இந்த காரியத்தில் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, எந்த ஒரு காரியத்தையும் நிறுத்தப்பட்ட காரியங்களை துவக்க கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு செருபாபேலுக்கு வந்தது போல கர்த்தருடைய வார்த்தை எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், அதை நிறுத்தி இருக்கலாம். அந்த நிறுத்தப்பட்ட நல்ல துவக்கத்தை மறுபடியும் துவங்க வேண்டும். கையில் ஒருத்தி ராமேன்னு சொல்லுவோம். ஆமாம், கால் வலிக்குது, உண்மைதான். முழங்கால்கள் ரொம்ப தளர்ந்திருக்கு, உண்மைதான். ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கலாம் சரீரத்தில். நேற்று ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க, அவங்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயும் பிரயாணம் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சில சவால்கள் இருக்கலாம், சரீர பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நிறுத்தப்பட்ட துவக்கங்கள் மறுபடியும் துவங்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். எந்தெந்த காரியத்தை, நற்காரியத்தை, குட் திங்ஸ், என்னென்ன நற்காரியங்கள்லாம் நீங்கள் துவங்கி நிறுத்தினீங்களோ இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஒருவேளை ஊழியங்களுக்காக கொடுக்கிற ஒரு நபராக இருந்திருக்கலாம். நீங்கள் என்னத்தை கண்டோம், கொடுத்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் கட்டப்பட இந்த நிறுத்தப்பட்ட துவக்கங்களை மறுபடியும் என்ன செய்யணும்? துவங்க வேண்டும். அப்படி துவங்குகிற பட்சத்தில் கர்த்தர் சொல்கிறார், செருபாபேலின் தூக்கு நூல் மேலே கண்கள் இருந்தது போல உங்களுடைய காரியங்கள் மீதும் உங்கள் மீது அவருடைய கண்கள் என்ன செய்து இருக்கிறது. துவக்கங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னுடைய முதல் குறிப்பு. புரிந்தவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்மால் பிகினிங்ஸ், மைனர் ஈவெண்ட்ஸ், ரீஸ்டார்டிங், ரீபில்டிங் ஆர் ரீடூவிங், மறுபடியும் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துவங்குங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நற்காரியங்களை துவங்கும் பொழுது அவைகளை பொருட்படுத்த என்ன செய்வார்? காரியங்களை நடத்துவார். நீங்கள் எதை துவக்கி இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். இந்த துவக்கத்தில் நான் சொன்னது போல நம்முடைய ஊட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி என்ன செய்யணும்? அவரை நோக்கி என்ன செய்யணும்? தொடர்ந்து போக வேண்டும். ரெண்டாவது, அதே வசனம் 4:10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தூக்கு நூலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா ஏன் கேள்வி கேட்குறேன்னா உங்களுடைய மனதுக்குள்ளே இந்த வார்த்தைகள் எல்லாம் போகணும். தூக்கு நூல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளம் லைன். ப்ளம் லைன்னா கட்டடம் கட்டுறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? கட்டட தொழிலாளிகள் யாராவது, என்ஜினியர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? அந்த தூக்கு நூல் தானே சொல்லுவோம். ஆமாம், கட்டடம் கட்டுவதற்கு அது ரொம்ப முக்கியம். ஆமாம், அதை வச்சு என்ன செய்வாங்க? அந்த தூக்கு நூலை வச்சு என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அலைன்மெண்ட்.
அருமையாக சொல்கிறீங்க சிஸ்டர். நீங்கள் கட்டட வேலை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? தெளிவாக சொல்கிறாங்க. அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கண்ணே. இப்படி மேலேருந்து இப்படி பார்ப்பாங்கல்ல, லெவல் பார்ப்பாங்க. கரெக்ஷன், பர்ஃபெக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும்னா அந்த நேர் ஹோட்டில் இருக்குதா அப்படின்றத என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்போது ஒரு காரியத்தை செய்ய, அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட தூக்குநூல் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஆலயம் ரொம்ப பெருசு. ஆமாம், பயங்கர பிரம்மாண்டமான ஆலயம். அதைத்தான் ஏரோது பின்னாட்களில் மறுபடியும் என்ன செய்கிறார்? எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட எது ரொம்ப முக்கியம்? ஒரு சின்ன தூக்குநூல் முக்கியம். நல்லா கவனிங்க. எது ரொம்ப முக்கியம்? ஒரு சின்ன தூக்குநூல் முக்கியம். நம்ம செய்யக்கூடிய வேலை ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம். ஆமாம், அது ஆயிரக்கணக்கான பேர் கட்டியிருக்கலாம் அன்னைக்கு, சரியா? ஆயிரக்கணக்கான பேர் ஜனங்கள் எல்லாம் வந்து, ஒருத்தர் மண்ணு கொண்டு வந்திருக்கலாம், ஒருத்தர் தண்ணீர் கொண்டு வந்திருக்கலாம், ஒருத்தங்க சமைச்சு கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ஹெல்ப் பண்ணியிருந்துக்கலாம், ஒருத்தர் டீ போட்டு கொண்டு வந்திருக்கலாம். அந்நாட்டில் டீ குடித்தாங்களான்னு தெரியல, உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இல்லை, பல சப்போர்ட் நடந்திருக்கும். இத்தனை வேலை நடந்தாலும் ஆனால் ஒரு சின்ன வேலை அங்கே நடக்குது. அந்த சின்ன வேலை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா கல் வருஷம் மாறிடும், அப்புறம் செங்கல் வருஷம் மாறிடும், கட்டடம் கோணிச்சிட்டு கூட போயிடும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், செருபாபேல் செய்யக்கூடிய அந்த தூக்கு நூலை பார்க்குறார். இப்போ செருபாபேலுடைய கண்கள் எதை பார்க்குதுன்னா தூக்கு நூலை பார்த்துட்ருக்குது. கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்குதுன்னா செருபாபேலை பார்த்துட்ருக்குது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை எப்படி பார்க்கிறது? நல்லா சொல்லுங்க, எப்படி பார்க்கிறது? ஆண்கள் நல்லா சொல்லுங்க, பதில் சொல்லணும். நீங்கள் எப்படி பார்க்கிறது? நம்ம பார்க்கக்கூடிய வேலை ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் கவனமாக செய்யும் பொழுது, அந்த வேலையை செய்யக்கூடிய பட்சத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ பண்ணக்கூடிய வேலையை நான் சந்தோஷமாக பார்க்குறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் என்னன்னு தெரியுமா? தூக்கு நூலை பிடிச்சிருக்கிறவங்க அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டுலாம் பிடிக்க முடியாது, சரியா? அதை பிடிக்கிறதுனா ஃபோக்கஸ் எங்கே தான் இருக்கணும்? ஆமாம், கவனமாக நம்முடைய கண் பார்வை எல்லாம் சரியாக இருக்கா, நூல் சரியாக போதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த தூக்கு நூலை பிடிக்கிறவங்களுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், கவனம் செதறாமல் இருக்கணும். இங்கே நம்ம ஊர்களில் வந்து பார்த்தா 2 வீலர் ஓட்டக்கூடிய ஆட்கள் ஒரு கையில் செல்ஃபோனு, ஒரு கையில் என்னது, கையை அப்படி திருகிட்டு போயிட்டுருக்குறாங்க. பயமாக இருக்குது. கவனமே இல்லை. ஓட்டும் போது என்ன இல்லை, கவனம் இல்லை. காரில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுது ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமாம், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுல தப்பே இல்லையே. நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய விசுவாசிகள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்முடைய ஜீவன் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜீவியத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களாக என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஞானமாக செய்யணும். அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா செருபாபேலை போல் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக செய்யணும். பிள்ளைங்கள்லாம், வாலிப பிள்ளைகள் பார்க்குறேன், நல்லா ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ். கையில் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். என்னது? கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கக்கூடிய தூக்கு நூல் என்னது? ஸ்டடீஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கவனம் செதறாமல் வாலிபர்கள், ஒருவேளை மேற்படிப்பு படிக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் தூக்கு நூல் மேலே இருக்கணும். கர்த்தர் உங்கள் கையில் என்ன தூக்கு நூல், என்ன டூலை கொடுத்துருக்கிறார்? ஒரு சாதாரணமான ஒரு டூலாக இருக்கலாம். அந்த நாட்களில் மோசே 40 ஆண்டுகள் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தார். 40 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து ஆண்டவரை முட்செடியில் தரிசனம் கண்டு அவரோடு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான பேரம் பேசிகிட்டு இருக்கார். என்னால் போக முடியாது, தலைமைத்துவம் என்னால் தாங்க முடியாது, இந்த ஜனங்களை என்னால் நடத்த முடியாது, ஏற்கனவே எதிர்த்து விட்டு ஓடி வந்திருக்கேன், அதே இடத்துக்கு மறுபடியும் போன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு போராடிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரி நான் செய்கிறேன், ஏன்னா நீங்கள் ஆரோனை அனுப்புகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஏன் கூட நீங்கள் இருக்கீங்கன்றத எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். ஆண்டவரே,
40 வருஷம் இந்த கோலை தான் பயன்படுத்தினேன், இதை வச்சு தான் ஆடு மேய்ச்சேன், இந்த கோல் தான் என்கிட்ட இருக்குன்றார். அவர் சொல்கிறார், 40 வருஷம் ஒரு சாதாரணமான ஒரு கோல் அவன் கையில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நீ அழைப்பு பெற்றது நிமித்தம் இந்த அழைப்புக்கு அப்புறம் அந்த கோல் வந்து அற்புதங்களை செய்யக்கூடிய கோலாய் மாறும். நல்லா கையில் ஒரு தலையிலையா சொல்லுங்கள். ஆமென். 40 இயர்ஸ் பார்த்தா அதே ஆள் தான், அதே உபகரணம் தான், அதே டூல் தான். ஆனால் கர்த்தருடைய அழைப்புக்கு அப்புறம் அந்த சாதாரண அந்த ஆடு மேய்க்கிற கோலுக்கு கூட ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுத்து அந்த கோலின் மூலமாக செங்கடலை 2ஆய் பிளக்கிறார், ஜனங்களை வெட்டாந்தரையில் நடந்து போக பண்ணுகிறார். அப்போது நம்முடைய கையில் இருக்கிறது ஒரு சின்ன கோலோ ஒரு சின்ன தூக்கு நூலோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அதை எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாக பார்க்குது. நல்லா பதில் சொல்லுங்கள். கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் போன வாரம் ஆராதனையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது தூக்கு நூலை ஒரு தம்பிகிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வாப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி கொண்டு வர சொன்னேன். அப்படி கொண்டு வந்த பிற்பாடு அதை என்னென்னா அதில் 2 பகுதி இருந்தது. கீழே ஒரு குண்டு மாதிரி இருந்தது, மேலே வந்து சதுரமாக ஒரு இது இருந்தது. எனக்கு தெரியல, நான் 2ஐயும் சேர்த்து இப்படி தொங்க விட்டுட்டு கேட்டேன், இப்போ அபிஷேக் இது சரிதானா? இல்லைண்ணே, நீங்கள் அந்த இதை மேலே கொண்டு வரணும், அந்த சதுரமாக இருக்கிறத என்ன செய்யணுமா மேலே கொண்டு வந்துட்டு அப்படி பார்க்கணுண்ணே அப்படின்னா. அப்போது ஒரு தூக்கு நூலை பிடிப்பதற்கு ஒரு ஸ்கில், ஒரு திறமை அவசியமாக இருக்குது. சரியா? அதை சரியாக பிடிக்கணும், வேலையை சரியாக செய்யணும்ல, அதுக்கு என்ன அவசியமாக இருக்கிறது? ஒரு திறன் தேவைப்படுகிறது. அப்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைத்த அழைப்பும் அழைக்கும் பொழுதே அவர் கொடுக்கக்கூடிய கிருபை வரங்களும் அந்த ஸ்கில்லும் எப்படிப்பட்டது? மாறாதவைகள். பாஸ்டர் மாத்திரம் பதில் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்லுவோம் அவை எப்படிப்பட்டவைகள்? ஆமாம், ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவங்களை அழைப்பு கொடுத்து அதை ஏற்படுத்தி அந்த தூக்கு நூலை நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்கில்லையும் கொடுத்துருவார். அது ஏற்கனவே இருக்கும், அந்த டைமில் என்ன செய்யும்? வெளிப்படும். ஆனால் நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். என்னன்னு கேட்டால் ஃபோக்கஸ் மாறக்கூடாது. என்ன மாறக்கூடாது? பிசாசே உங்களை திசை திருப்ப பல காரியங்களை செய்வான். நம்முடைய கவனத்தை திருப்ப, கர்த்தருக்குள்ளே உங்களை வளர விடாமல், ஊழியங்களில் பங்கெடுக்க விடாமல், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட விடாமல் உங்களை டைவர்ட் பண்ணுவான், என்னென்னமோ முயற்சி பண்ணுவான். ஆனால் நம்முடைய கவனம்லாம் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி என்ன செய்யணும்? ஓடி நமக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சிடணும். அதில் தான் கவனம் இருக்கணும். ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எங்கள் வீடை காட்டிலும் பெரிய வீடை கட்டிட்டாங்க, மாடி வீடை கட்டிட்டாங்க, எல்லாம் கட்டுவாங்க சிஸ்டர். நமக்கு கொடுக்கப்பட்ட 5 சென்ட் வீடு எதுவோ அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? நம்முடைய கவனம் நம்முடைய தூக்கு நூல் மேலே இருக்கணும். சரியா? ஆண்டவர் ஐயோ அந்த பிள்ளைங்க மெடிக்கலுக்கு படித்து அங்கே போய் இங்கே போய் வெளிநாட்டில் போய் இப்படி படித்து அப்படி படித்து வந்துட்டாங்க, இருக்கலாம், ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் உள் தேசத்தில் இங்கே படித்தாலும் நம்முடைய தேசத்தில் படித்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு நூல் பிள்ளைகளை சரியாக கவனமாக நாங்கள் சரியான திசையில் அவங்கள வழி நடத்தி செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை எப்படி பார்க்கிறார் என்றால் சந்தோஷமாய் பார்க்கிறார். நல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? சந்தோஷமாய் பார்க்கிறார். சோதரம் சோதரம். பிள்ளைகளை நினச்சி ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டிங்களா? என்ன படிக்கிறான், செமஸ்டர் மேலே செமஸ்டர் எழுதிட்டு இருக்கான், பணங்களை செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவனுடைய பிரயாணத்துக்கு செலவு பண்ணுறோம், படிப்புக்காக செலவு பண்ணுறோம், என்ன மாதிரி வேலை பார்க்குற போகிறானோ தெரியலையே, சென்னையாவது போக முடியுமா, இல்லை பெங்களூருக்காவது போக முடியுமா, இல்லை அயல் தேசத்துக்கு போய் அவன் ஏதாவது செய்வானா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அற்பமான துவக்கத்தை துவங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நாள் ஒன்று வருகிறது, உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய தூக்கு நூலின் மீதும் என்னுடைய கவனம் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் கவனமாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த சீசனில் கர்த்தர் உங்களுக்கு இதைத்தான் செய்ய சொல்கிறார். பிள்ளைங்களை குறித்து, உங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, நம்முடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிறத குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது அவருடைய கவனத்தை ரொம்ப ஈர்க்குதுன்னு சொல்கிறார். நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்த தேவன், அவருக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் நம்மை உண்டாக்கின தேவன் உறங்குவதில்லை தூங்குறதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை காரியங்கள் இருந்தாலும் செருபாபேல் ஒரு மனிதனாய் செய்யக்கூடிய அந்த வேலையை அவருடைய கவனத்தை ஈர்க்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் செய்ய சொல்கிறத நம்ம செஞ்சிட்டோன்னா அவருடைய கவனத்தை ரொம்ப ஈர்த்துருவோமா? ஆமாம், அவருடைய கவனத்தை என்ன செஞ்சிருவோம்? நம்ம பக்கம் ஈர்த்துருவோம். அப்போது காட் இஸ் வெரி மச் ப்ளீஸ்ட். எதில் பிரியமாக இருக்கிறாருன்னா, அவர் சொல்கிறத என்ன செய்யணும். ஒரு சில வினாடிகள் உங்களுக்கு தரேன். கண்ணில் மூடுங்க. கண்ணில் மூடி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சீசனில் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உண்மையாக நீங்கள் ஆலயத்துக்குள்ளேருந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாவே, இந்த சீசனில் சபையாராக நாங்கள் என்ன செய்யணும்? நல்லா ஜெபம் பண்ணுங்கள். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு சில வினாடிகள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் சில பாரத்தை கொடுப்பார். இந்த சீசனில் இதை செய்ய, தேவனுடைய மனுஷனோட இணைந்து கைகோர்த்து இந்த காரியங்களை செய்யும் சில உணர்வுகளை தருவார், சில பாரத்தை தருவார், பிள்ளைகளை குறித்து சில பாரத்தை தருவார். இப்போமே வாயை திறந்து அந்த வார்த்தைகளை சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அந்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த சீசனில் நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவனே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, இந்த அதிகாலை நேரத்தில் ஆராதனைக்கு வந்த தேவ பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆலோசனைகள் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனைகள் வெளிப்படுவதாக. சோதரம் 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 இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நேரமாய் கொண்டிருக்கிறது. மூன்றாவது குறிப்புக்கு நேராய் நான் போகிறேன். ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பு, நீங்கள் மறுபடியும் வசனத்தை வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சரியா? 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக, நல்லா வாசிங்க, தலைக்கல்லை அவன் அதற்கு அதற்கு என்ன செய்யணுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். ஆர்ப்பரிப்பார்கள் இருக்கு, சரியா? மூன்றாவது துதி, துவக்கம், தூக்குநூல். அடுத்தது என்னது? துதி. அந்த துதி இங்கே நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நான் சொல்லுவேன்னா, ஃபார் எனி பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன், எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாய் முடிப்பதற்கு, சரியா, எது ரொம்ப முக்கியம்? துதி ரொம்ப முக்கியம், சரியா? ஆமாம், கர்த்தரை தூச்சிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன். இந்த நொடி பொழுதில் இருந்தேன், உங்கள் வாயை ஓப்பன் பண்ணி நல்லா துதிக்க ஆரம்பிங்க. எதெல்லாம் முடிக்காமல் கம்ப்ளீஷன் ஆகாமல் இருக்குதோ அதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெர்ஃபெக்ட் கம்ப்ளீஷனை கொடுக்க போகிறேன். நல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்லா கை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒரு பெர்ஃபெக்ட் கம்ப்ளீஷனை கர்த்தர் தரப்போகிறார். எப்படி தரப்போகிறார்னா, துதியின் மூலமாய் தரப்போகிறார். எதெல்லாம் முழுமை அடையாமல் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாள் ஒன்று வருகிறது, தலைக்கல்லை கொண்டு வரக்கூடிய நாள் வருகிறது. நல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை துதிக்கக்கூடிய துடி உயர்ந்திருக்கட்டும். ஒரு கம்ப்ளீஷனை கர்த்தர் தரப்போகிறார், சரியா? இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். ஆலயம் எல்லாம் கட்டப்பட்டாலும் ஒரு கல் அப்படியே தனியாக இருக்குமா. அந்த கல்லுக்கு பேர் என்ன பேர்னா கேப்ஸ்டோன். அங்கே யூத ஜனங்கள் அவங்க ஆலயத்தை கட்டும் பொழுது எல்லாம் பிரம்மாண்டமாக மேலே எழும்பி அருமையாக வந்தாலும் ஒரு ஸ்டோனை அப்படி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, கம்ப்ளீஷனுக்காக வச்சுருப்பாங்க. அதை கடைசி நாளில் எல்லாரும் நிற்க, ஆசாரிகள் நிற்கணும், யோசுவா, தீர்க்கதரிசிகள், அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் நிற்கும்போது எல்லாரும் கண் பார்க்க, எல்லாருடைய கண்களும் பார்க்க, அந்த நாளில், குறிப்பிட்ட நாளில் அப்படி சுமந்து கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் கேப்பில் போய் இந்த கேப்ஸ்டோனை வைப்பாங்களாம். அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய கட்டுமான பணியில் எல்லாரும் பார்த்து கைகளை அப்படி உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதை கொண்டு போய் அங்கே ஃபிட் பண்ணுவாங்களாம். அந்த ஃபிட் பண்ணக்கூடிய அந்த நிறைவு இருக்குதே, எப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்கும்போது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். எல்லாம் முடிஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன செய்தது?
தடைபடாமல் முடிவடைந்தது. கர்த்தர் செய்ய நினைத்தது அற்புதமாக நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நாங்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுதே அந்த கேப்ஸ்டோனை பார்த்துருவோம். எதை பார்த்துருவோம்? அந்த தலைக்கல் வைக்கிறத என்ன செஞ்சிருவோம்? நாங்கள் பார்த்துருவோம். என் காலத்துக்கு அப்புறம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஸ்தோத்திரம், எதெல்லாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணுமோ அவைகளெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வந்து அற்புதமாக காமிப்பார். தட்ஸ் த டே. இந்த நாளுக்காக தானே நீங்கள் காத்திருந்தீங்க. இந்த நாளை நீங்கள் பார்த்து கர்த்தரை ஆர்ப்பரிக்க போகிறீங்க. எப்படி ஆர்ப்பரிக்க போகிறீங்கன்னா, கிருபை உண்டாவதாக, இன்னும் அதிக கிருபை உண்டாவதாக, எங்களுடைய சந்ததியின் மேலே இன்னும் அதிக கிருபை உண்டாவதாக, எங்களுடைய ஊழியத்தின் மீது இன்னும் அதிக கிருபை உண்டாவதாக, எங்களுடைய சந்தானத்தின் மீது இன்னும் அதிக கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இதை செய்த ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். இந்த தலைக்கல்லை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தவர் இன்னும் அநேக காரியங்களை கிருபையாய் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. தட்ஸ் த பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன். அதான் பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன். அப்போது எல்லா நெருக்கமான நேரங்கள்லையும் வாயை ஃபெவிஸ்டிக்கை போட்டு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆண்டவர் செஞ்சிட்டார், என்ன கர்த்தர் என்னத்தை பண்ணிட்டாரு, இந்த 2025 வந்துருச்சு, பாஸ்டர் ஜனவரி மாதம் வாக்குத்தத்த செய்தியை கொடுத்தாங்க, 8வது மாதத்துக்கு வந்துட்டோம், என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கிறதான் பிரச்சனை, வாய் அப்படி மூடிட்டு இருக்கிறதான் பிரச்சனை. நம்ம ஊரில் ஃபெவிக்விக்கை வச்சு அப்படி மூடின மாதிரி அதுதான் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஸ்தோத்திரம், காரியங்கள் நிறைவேற, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, ஜனவரி 1ஆம் தேதி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற, இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கைகளை உயர்த்தி கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் கிருபை உண்டாவதாக, இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிப்பு கேட்டுட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். நீதிமானுடைய கூடாரங்களில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். எந்நேரம் பார்த்தாலும் போட்டு சண்டை போட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி சின்னதை பெருசாக்கி பெருசை ஒன்றுமில்லாமாக்கி இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வீடுகளில் பிரதானமாக ஒன்று இருக்கணும். பிரச்சனை வருதா? ஆமாம், வரதான் செய்யும். எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். இவைகளுக்கு மேலே ஒன்று இருக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ரைஸ் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாலும் above all the problems I am going to raise my voice, I am going to raise my praise. அந்த துதி உயர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கம்ப்ளீஷனை கொண்டு வரும், ஒரு நிறைவை பூரணத்தை கொண்டு வரும். அதை நீங்கள் அறிந்திருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல பாஸ்டர் இருக்கிறார். அவர் சென்னை தாம்பரம் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என்னை விட ஒரு 2 வயது குறைவாக இருக்கலாம். என்னை போய் அண்ணன் தான் கூப்பிடுவார். அவருடைய பேர் பாஸ்டர் ஆல்பர்ட். அவருடைய தம்பி ஒரு பெரிய மியூசிஷியன் ஆல்வின்னு சொல்லி, அவர் நல்ல பெரிய பெரிய தேவ ஊழியர்களுக்கு இந்த மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுவார். அவருக்கு 2வது குழந்தை, மனைவி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ கரு உருவாகி குழந்தை வளர்ந்து கொண்டு வருகிறது வயிற்றில். டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தையுடைய வளர்ச்சி சீராக இல்லை, சரியாக இல்லை. ஒருவேளை இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது கை கால் இல்லாமல் பிறக்கலாம், ஒரு கை இல்லாமல் பிறக்கலாம், இல்லை 2 கைகளும் இல்லாமல் பிறக்கலாம், அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்போது ஸ்கேன் எடுக்க வேண்டிய மாதத்தில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதெல்லாம் வருது. அப்புறம் சொல்கிறாங்க பிரெயினில் பிரச்சனை இருக்குன்றாங்க. என்னென்னமோ சொல்ல ஆரம்பித்தா இவங்களுக்கு பயத்தின் மீது பயம் வந்துருச்சு. நான் சுருக்கமாக அந்த சாட்சியை சொல்கிறேன். உறவினர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆல்பர்ட் காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்குது, உனக்கு சின்ன உயிர் முக்கியமா பெரிய உயிர் முக்கியமான்றது யோசித்துக்கோன்றாங்க. உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். அப்போது ரொம்ப அந்த கருவை சுமந்த தாய்க்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. என்ன செய்கிறதுனே தெரில. என்னப்பா நம்முடைய உறவினர்கள்லாம் இப்படி பேசுகிறாங்களேப்பா, டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அபார்ட் பண்ணிடுங்க, இது சரியாக பிறக்காது, பூரணமாக வராது அப்படின்றாங்க. ஆனால் இந்த சகோதரிக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரின் மத்தியிலும் இவ்வளவு வேதனைகள் கஷ்டத்தின் மத்தியிலும் சரீர பாடுகள் மத்தியிலும் அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் 5 மாதங்கள் ஆயிடுச்சு சுமந்துட்டேன், இந்த பிள்ளையை நான் இழக்க விரும்பலைன்றாங்க. பாஸ்டர் ஆல்பர்ட் ஆராதனையை நடத்துவார். அப்புறம் அந்த வாரத்திற்கான மெடிக்கல் செக்கப்புக்கு போகும் பொழுது ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வராது. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது அதிர்ச்சிக்கான காரியங்கள் தான் இருக்குமே ஒழிய ஏதோ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வார்த்தை கூட இருக்காது.
அப்போது வயிற்றில் குழந்தை இருக்குது, ஆராதனை நடத்துவார், துதி நல்லா துதிப்பார், அவருடைய பாடல்கள் நல்லா பாடுவார், அவருக்கு பாடக்கூடிய ஒரு கிஃப்ட்டு, அவர் நல்லா அழகாக பாடுவார். இவர் தூச்சிட்டே இருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு பக்கம் காரியங்கள் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குது. ஆனாலும் ஊழியத்தை விடலை, துதியை விடலை, கர்த்தரை தூச்சிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சொல்வார், அண்ணே எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே மெம்ப்ரைன் ரப்சர் ஆயிடுச்சு. 6.5 மாதம் ஆகும் பொழுதே அந்த நம்ம ஊரில் தண்ணி குடம்னு சொல்லுவோம், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும், அது உடைந்து எல்லா ஃப்ளூயிடும் வெளியே போயிடுச்சு. வேறு வாய்ப்பே கிடையாது. டாக்டர்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க அபார்ட் பண்ணிருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க குழந்தைய உள்ளே வச்சுட்டு வெயிட் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அதுவே பிரேக் ஆகி தண்ணீர்லாம் வெளியே போயிடுச்சு, எல்லா ஃப்ளூயிடும் போயிடுச்சு. வேறு வழியே இல்லை, பிள்ளையை வெளியே எடுத்தே ஆகணும். 6.5 மாதம் தாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறார், அண்ணே என் பையனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அளவு, பேபி என்ன அளவு, இந்த உள்ளங்கையோட கொஞ்சம் கூட, இவ்வளோ தான் அளவு, ஒரு எலியினுடைய உருவத்தை விட கொஞ்சம் கூடின அளவுனே, இப்படி தான் வெளியில் வந்தான். ஆனால் அவனுக்கு மூச்சு இருந்தது. இதெல்லாம் காரியங்கள்லாம் கொஞ்சம் செயல்பட்டது. இன்குபேட்டருக்குள்ளே வச்சுட்டாங்க. வச்சுட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. அண்ணே ஒவ்வொரு வாரமும் டாக்டர்ஸ் மருத்துவ செலவுக்காக ஒரு பெரிய தொகை கேட்பாங்கண்ணே. ஒரு நாள் 70,000 கேட்பாங்க, ஒரு வாரம் 50,000 கொண்டு வான்னு கேட்பாங்க, ஒரு வாரம் ஒரு 80,000 கொண்டு வான்னு கேட்பாங்க. அவங்க மருத்துவ செலவுகளுக்கு அதெல்லாம் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஒரு பக்கம் உயிருக்காக போராடிட்டுருக்கோம், குழந்தையின் ஜீவனுக்காக போராடுறோம், இன்னொரு பக்கம் ஊழியம் போயிட்டுருக்கு, மூன்றாவது புறம் பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. டாக்டர்ஸ் அவ்வளோ கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது, தலை வெடிக்கிறது போல் இருக்கும். ஆனால் ஒன்று செய்வோனே, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வேதத்தில் அந்த சூழலுக்கு ஒரு வார்த்தை ஏதாவது கிடைக்குதா, கர்த்தர் ஏதாவது இந்த நெருக்கடிக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரான்னு பார்ப்போனே. ஏதாவது சில வசனங்களை கர்த்தர் கொடுப்பார். எங்களையே நாங்கள் என்ன செய்வோம், அப்படி என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்தோடனே நர்சஸ் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இவன் மரித்து கொண்டு இருக்கிறான். இந்த பையன் என்ன செஞ்சிட்ருக்கான், ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்கிறான். இனிமேல் இவனை இன்குபேட்டரில் வச்சு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் தூக்கி வெளியில் வச்சுருங்கன்ட்டாங்க. அந்த பாயிண்டில் அவ்வளோ தூரம் காப்பாற்றி செலவு பண்ணியிருக்காங்க, எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க, இன்னும் உடச்சி நொறுக்கிற மாதிரி இருக்குது. கண்ணீர், அவ்வளவு கண்ணீர் வருது, கண் கலங்குறார், உடைந்து போய் தன்னை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. அப்படியே நர்சஸ் எழுத்தின்படி பிள்ளை இன்குபேட்டர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க. வெளியில் வச்சா அவன் மரித்து கொண்டு இருக்கிறான், ஹீ இஸ் டையிங் சொல்லி வைக்கிறாங்க. ஒரு சில வினாடிகள் அப்படியே இருக்கிறான், கலர்லாம் லைட்டாக மாறுதுனே அப்படின்னு சொன்னார். மனைவி சொல்லிட்டாங்க, ஏதாவது அப்படி ஒரு துக்ககரமான காரியம் நடந்துருச்சுன்னா அந்த குழந்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, என்னால் கண்ணால் பார்க்க முடியாது, அப்படியே அடக்கம் பண்ணிட்டு வந்துடுங்க, நான் பார்க்க கூட விரும்பலைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இவர் துதிக்கிறார், துதிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். திடீர்னு சொல்லி சின்னவன் என்ன செய்கிறான்னா, 6.5 மாத குழந்தை லைட்டாக கையை அசைக்கிறான், காலை அசைக்கிறான். அப்போ சொல்கிறாங்க, ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் லைஃப், அவருடைய ஜீவனுக்காக என்ன செய்கிறான், அவன் போராடுறான் அப்படின்னு சொல்லி நர்சஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ட்ரீட் பண்ண டீமில் ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க, இவனை மறுபடியும் எடுத்து இன்குபேட்டருக்குள்ளே வைப்போம், ஏன்னா அவன் ஏதோ சொல்ல விரும்புகிறான் அப்படின்னு சொன்னான். ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் லைஃப், தன்னுடைய ஜீவனுக்காக என்ன செய்யறான், ஏதோ சொல்ல விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொன்னதுனால மறுபடியும் உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சா மறுபடியும் அவருடைய இருதயம் செயல்படுகிறது. கைகளோடு தலையிலையா சொல்லுவோம், ஆமென். மறுபடியும் கை கால்கள் அசைவுகள் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. 9 மாதங்கள் ஆகிறது. ஸ்தோத்திரம். இன்குபேட்டரை விட்டு வெளியே எடுக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறார், ஆல்பர்ட் உன் குழந்தை அன்னைக்கே முடிஞ்சிட்டான்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான், உயிரோடு இருக்கிறான்பா. நீ கும்பிடுற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். இந்த சாட்சியை என்னோட ஷேர் பண்ணோடனே நான் யோசித்தேன்,
நான் அப்படியே கவனிச்சுட்டே இருந்தேன் என்னென்ன வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வருதுன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த பேபிக்கு பையனுக்கு 3.5 வயசு. எத்தனை வயசு? ஆமாம், அவனே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறான். அப்பா கூட சேர்ந்து என்ன செய்கிறான்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறான். இன்றைக்கி 3.5 வயசு ஆயிடுச்சு. போராடி மேற்கொண்டு மேலே வந்திருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இவைகளெல்லாம் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் அவசியமாக இருந்தது. ஒருவேளை நம்மளை போல பாஸ்டர் ஆல்பர்ட் வந்து அந்த நாட்களில் வாயை மூடிட்டு அமைதியாக அப்படியே இறுகி போய் ஃப்ரஸ்ட்ரேஷனில் விரக்தியில் உட்கார்ந்து இருந்திருந்தால் ஒருவேளை இந்த அற்புதம் நடந்திருக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா துதிக்க ஆரம்பித்தார். எல்லாரும் செய்யுங்க, என்ன செய்ய ஆரம்பித்தார்? கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். இந்த நெருக்கத்திலும் கர்த்தரை துதிப்பேன்னு ஆரம்பித்தார். ப்ரைஸ் கேன் பிரிங் பேக் லைஃப் டு யர். ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் என்ன செய்யும்? பிரிங் பேக் த லைஃப். ஜீவனை கொண்டு வரும். சில சந்தர்ப்பங்களில் மரித்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களுக்கு கூட உயிர் கொடுக்க முடியும். ஆனால் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துதி. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என்னது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். அவர் துதிக்கும் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அவருடைய துதி என்ன செய்யும்? எப்போதும் என் நாவில் இருக்கும். எப்போதும் என் நாவில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22 வாசிக்கும் பொழுது அவ்வளோ நெருக்கத்தில் அவர் சொல்கிறார், அவருடைய இருதயம்லாம் நொறுங்குது ஆண்டவரே, எலும்புகள்லாம் அப்படி இருக்குது, ரொம்ப வேதனைப்படுறேன். பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்துருச்சு, நாய்கள் சூழ்ந்துருச்சு. ஆனாலும் அதை பாட்டாக மாற்றுறாரு. அந்த நெருக்கத்தையும் எப்படி மாற்றுறாரு? துதியாக மாற்றுறாரு. கர்த்தரை துதிக்கிறேன், துதிப்பேன்றாரு. கர்த்தரை நான் என்ன செய்வேன்? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தரை என்ன செய்ய போகிறேன்? ஸ்தோத்தரிக்க போகிறேன். ஆமென். எதிர்பார்ப்பு, ஆமாம், எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். லேயாலை குறித்து பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, லேயால் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு அன்வான்ட் லேடி இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். உலகத்திலேயே தகப்பன் வேண்டான்னு தள்ளி விடுறாரு, வீட்டை விட்டு போன்னு தள்ளி விடுறாரு. கட்டின கணவன் யாக்கோபு சொல்கிறாரு, ஏம்மா நீ ஏம்மா என் வாழ்க்கைக்குள்ளே வந்த அப்படின்றார். அப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களில் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருது. முதல் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது. அவங்க குடும்ப வாழ்க்கையில் முதல் மூத்த குமாரன் பிறக்க போகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு நான் பேரிட போகிறேன், என்னுடைய கணவர் என்னை நேசிக்க போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு இவ்வளோ நாளும் எல்லாரும் என்ன வேண்டாம் அன்வான்ட்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் வாண்டடாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கணவன் என்ன நேசிப்பார்னு சொல்லி அவனுக்கு பேர் ரூபன் வச்சாங்க. என்னமும் நடந்ததா? கணவன் நேசிக்கல. 2வது குழந்தை, ஆமாம், சிமியோன் பேர் வைக்கிறாங்க. இப்போயாவது என்னுடைய கணவன் நேசிப்பார், அப்பையும் நேசிக்கல. 3வது ஒரு குழந்தை பிறக்கிறது, லேவி. 3வது வருஷம் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அந்த குழந்தைய சுமந்துட்டு போகும்போதெல்லாம் என்ன வருது? மை ஹஸ்பண்ட் என்ன செய்வார்? இப்பொழுது என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட அட்டாச் ஆகி இருப்பார், என்னோட நெருங்கி இருப்பார்னு சொல்லி சொன்னால் அப்பையும் ஏமாற்றம் தான் வருது. இத்தனை வருஷம் ஆகி ஏமாற்றத்தின் மேலே ஏமாற்றம் வந்துட்டு இருக்குது. 4வது குழந்தை பிறக்கும்போது சொல்கிறாங்க, இனிமே எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, மாறாக என்ன இருக்க போகுதுன்னா, now I will praise him. நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? கர்த்தரை துதிக்க போகிறேன். யூதா என்று பேரிட்ட உடனே வாழ்க்கையே தலைகீழாய் மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். now I will praise him. காரியங்கள் என்ன செய்ய போகிறது? தலைகீழாய் மாறப்போகிறது. இனி இருந்தது போல அல்ல. ஏமாற்றத்திலே இருக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை. I'm going to change my life. இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறப்போகிறது. துதிக்கிற வாழ்க்கை தான். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை தான்? துதிக்கிறேன். ஏமாற்றம் தான் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றம், டிஸப்பாயின்மெண்ட். ரூபன் வந்தாச்சு, சிமியோன் வந்தாச்சு, லேவி வந்தாச்சு, எதுவுமே நடக்கலை. எது நடக்காட்டினாலும் நான் ஒன்று செய்ய போகிறேன், எல்லா காரியங்களும் அது மாற்றி நடக்க வைக்கும். துதி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு துதிக்கும் துதி, ஸ்தோத்திரம். அந்த கேப் ஸ்டோனை வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாள் ஒன்று வரப்போகிறது செருபாபேல், அந்த நாளுக்காக வெயிட் பண்ண. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, கிருபை உண்டாவதாகன்னு சொல்ல போகிறாங்க. அந்த சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும். உங்களுடைய காதுகள் என்ன செய்யும்? துதியின் சத்தத்தை கேட்கும்.
இந்த ஊட்டி பிரதேசம் முழுவதும், மலை பிரதேசம் முழுவதும் நாள் ஒன்று வரப்போகிறது. எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும், எல்லா நாவுகளும் சொல்லும் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், இவரே மெய்யான தேவன், ஆமென், இவரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கிருபை உண்டாவதாக என்ற ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். அதுக்காக இன்னையிலிருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? துதி என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். நெருக்கமான நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் துதியை சொல்லணும். துவக்கங்கள் கர்த்தருக்கு முக்கியம். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் சின்ன துவக்கங்களாக துவங்கி இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காய் நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருடைய துவக்கங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? கடன் கொடுப்பீர்களாக. நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்களாக, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்களாக. உங்களுடைய துவக்கங்களை கர்த்தர் ஆதரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. அற்பமான ஆரம்பங்கள் ஆமென் கர்த்தருடைய பார்வையில் முக்கியமாக இருக்கிற காரியங்கள் ஆகையால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஆரம்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மந்தை பெருகிறது போல நான் மறுபடியும் பெருக பண்ணுவேன். சகரியால சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் முன்னிருந்தது போல மறுபடியும் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்படி அநேக விளக்கங்களை இந்த புக்கில் நான் எழுதியிருக்கேன். டைம் இல்லை, 14 அதிகாரத்தையும் பிரசங்கம் பண்ணால் ஒரு மாதமாவது நமக்கு தேவைப்படும். அவ்வளோ சத்தியங்கள் உள்ளடக்கிய அவ்வளோ அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்போது மறுபடியும் கட்டப்பட துவக்கங்கள் அவசியம், மறுபடியும் கட்டப்பட தூக்குநூல் அவசியம், மறுபடியும் கட்டப்பட மூன்றாவது என்ன அவசியம்? நல்ல சத்தமாக சொல்லுங்க, என்ன அவசியம்? துதி. நம்முடைய ஆராதனை ஸ்தலத்திலே இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் பல மடங்கு என்ன உயரப்போகிறது? துதி உயரப்போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாஸ்டர் கைகளிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் தொடர்ந்து நடத்துவாங்க. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஒவ்வொரு தனி நபருக்கும் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வந்திருக்கிறது. நம்முடைய சபைக்கு ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கிறது. ஊழியனாகிய எனக்கும் தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கிறது. செருபாபேலுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்ததை போல இந்த சபைக்கு அழைக்கப்பட்ட ஊழியனாகிய எனக்கும் செருபாபேலுக்கு உண்டானதை போல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியிருக்கிறது என்பதை நான் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை பல மடங்கு பெருக செய்ய போகிறார், பல மடங்கு பெருக செய்ய போகிறார். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் 4வது ஒரு லெவலுக்கு நாம் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவல், முதலாவது ஒரு காரியம் நம்முடைய வீட்டிலே ஊழியம் ஆரம்பித்தது. 2வது வீட்டினுடைய மேல் பகுதி. 3வது இந்த சபையில் ஊழியம் துவக்கப்பட்டது. 4வதாக இந்த ஆலயம் விரிவாக்கப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2026வது வருஷம் வரும்போது தேவ மகிமையை நாம் அபரிதமாய் காணப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மந்தை பெருகுகிறதை போல இந்த இடத்துல உன்னில் உள்ள ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சில நாட்களாக சில வாரங்களாக இதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் பெருக பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன். ஆமென். இந்த செய்தியை முடிக்கும் போது தேவதாசன் மூலமாய் அந்த வார்த்தையை தேவன் திரும்பவும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பல மடங்கு தேவ ராஜ்யம் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்வார். அவர் திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. துவக்கத்தை குறித்து நமக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆமாய், தாமதமாய் சில காரியங்கள் துவக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமீன். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தடைகள் வருவதை போல இருக்கலாம், ஆனால் நிறைவேறும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம், விசுவாசத்தோடு கூட பாடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனையில கலந்து கொண்ட தேவ வசனத்தை கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். தாமதமானாலும் அது நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. மனிதனால தடைபட்டு நிற்கலாம், சூழ்நிலைகள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம், ஆனால் அது நிறைவேறும். அது நிறைவேறும். அது நிறைவேறும் போது அது மகிமையாய் இருக்க போகிறது. மகிமையாய் இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாலிபனே, வாலிப பிள்ளையே, உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உடைய எதிர்காலத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. பொருளாதாரமோ பல சூழ்நிலைகளோ ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். தாமதமானாலும் கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. பார்த்து நிச்சயம் நடக்கும். அதை பார்க்கும். கலங்கி நின்ற காலங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஏன் கலங்கி நிற்கிறாய்? என் திட்டம் ஒரு நாளும் தடைபட்டு போகாது. நீ கலங்காதே. தனிமையாய் நின்று என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறேன் என்று தவித்த காலங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் உடன் இருக்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. தேவ திட்டம் நிறைவேறிதான் ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார், அவருடைய கரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேறும். Thank you Lord. நான் கலங்கி நின்ற போது, தனித்து நின்ற போது, நான் கலங்கி நின்ற போது, நான் தனித்து நின்ற போது, கர்த்தரந்தன் கரம்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்று கைவிடே என்றாரே. கர்த்தரந்தன் கரம்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்றும் கைவிடே என்றாரே. தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள். நான் முடியாது என்ற போது,
திரும்ப கட்டப்படுவதற்கு சாத்தியமில்லை, முடியாது என்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நெருங்கி வந்த போது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை செய்து முடித்தார், மகிமையாய் செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே முடியாதது என்று கைவிடப்பட்டதான காரியங்களை திரும்பவும் ஆரம்பிப்பதற்கு, கைவிடப்பட்ட காரியங்கள், முடியாது என்று மூடப்பட்ட காரியங்கள் திரும்ப ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் பலன தருவார். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.